வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுப்பு கறி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பேட்டரி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பேட்டரியை ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து அதிக வோல்டேஜ் வந்து கிடைக்க தான் செய்யுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். கறியிலேருந்து பேட்டரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து கறி தான் தேவைப்படும். சார்கோல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சம் அடுப்பு கறி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதை தான் நுணுக்க வந்து போகிறோம். இதை நுணுக்கி வந்து நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து உருவாக்கணும். அதை நுணுக்கி தூளாக்கி அதை வந்து தண்ணி கலந்து அதை வந்து ஆக்டிவேட் இது பண்ணுற மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து தேவைப்படும். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் அப்படின்னா போல்ட்டை கூட வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து ப்ளஸ் மைனஸ் இதை வந்து பிரிக்கிறோம்ல, ஸோ அதுக்காக தான் அந்த அலுமினியம் ஃபாயில். அதுக்கடுத்து நம்மளுக்கு இது இருந்தாலே போதும். நம்ம அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து கறி இருக்குல்ல, கறிக்கட்டையை வந்து நுணுக்கணும். ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து உருவாக்கணும். ஸோ அதுக்காக வந்து கறியை நான் நல்லா அடித்து சுற்றியில் வச்சு அடித்து நுணுக்கிக்கிறேன். இந்த மாதிரி அடித்து தூள் தூளாக ஆக்கிக்கணும். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கறியை வந்து நல்லா தட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். இதை வந்து நான் அள்ளி வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து ஆக்சிஜன் வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணுமா. ஸோ அதுக்காக தான் என்ன வழி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து கறி வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து நல்லா வந்து மூடிடலாம். மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். அந்த கறி வந்து அந்த தண்ணியோட நல்லா வந்து கலக்கணும். அப்போனா தான் நம்ம அது கரெக்டாக ஆக்சிஜன்ஸ் வந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அவ்வளோதான். தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி தான் தண்ணி வந்து இருக்கும். இதை வந்து நல்லா வந்து ஒரு 5-6 தடவைக்கு மேலே வந்து நல்லா குளிக்கிட்டு கொஞ்சம் நேரம் செட் பண்ணுற மாதிரி விட்டுருங்க. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, இதை கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுறலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து கறியை வந்து நம்ம வந்து ஒரு இதில் செம்பு கம்பியில் வந்து சுற்றணும். அப்படி சுற்றிட்டு அடுத்து இன்னொரு முனையில் வந்து நம்ம அலுமினியம் ஃபாயிலை வந்து சுற்றணும். அப்படியே நம்ம தொடர் கனெக்ஷனாக வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பேட்டரியாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, அது எப்படி ஒன்றுனா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 5 வயரை வந்து எடுத்தாச்சு. அதை நல்லா ஸ்லீவ் பண்ணி விட்டாச்சு. அதாவது பாருங்கள், செம்பு கம்பி வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி ஸ்லீவ் பண்ணணும். இதில் தான் நம்ம கறிக்கட்டையை வந்து ஒரு இதை வந்து சுற்றி வந்து வைப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் வந்து தேவைப்படும். நான் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா போல்ட்டு கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சமமாக வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து அதை வந்து நல்லா கசக்கி இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு 5 கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வந்து கொஞ்சம் இதாக நம்ம இந்த மாதிரி மடக்கி வந்து வச்சுருக்கோம். இதை தான் வந்து இதில் வந்து ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுபோக கறிக்கட்டையும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவோம். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி வயர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கறிக்கட்டையில் வந்து ஜாயின் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வச்சு இதை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றி இந்த முடிச்சு மாதிரி இருக்கிற மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு இதை வந்து ஒரு சைடு வந்து உள்ளே வந்து வைப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னொரு சைடாக அலுமினியம் ஃபாயிலில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கொஞ்சம் வந்து உள்ளக்க இருக்கிற மாதிரி சேர்த்தாப்பில் வச்சு அலுமினியம் ஃபாயிலை வந்து நல்லா வந்து மடக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மடக்கி விட்டிங்க அப்படின்னா இன்னொரு சைடு ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு சைடு இது இருக்கணும், இன்னொரு சைடு இது இருக்கணும். இதே மாதிரி ஒரு 4 இது செஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு இதில் வந்து ஒரு சைடு அலுமினியம் ஃபாயில் மட்டும் இருக்கணும், இன்னொரு சைடு கறி மட்டும் இருக்கணும். சரி, நான் செஞ்சுட்டு வந்து இதை காட்டுறேன் எப்படி வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெடி பண்ணியாச்சு. ஒரே ஒரு இதில் வந்து கறியும் ஒரு இதில் வந்து அலுமினியம் ஃபாயிலும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து மித்ததுலனா தொடர் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு சைடு கறி, ஒரு சைடு வந்து அலுமினியம் ஃபாயில். ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒவ்வொன்றா வந்து தனித்தனி கப்பில் வந்து தொடர் கனெக்ஷனாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ இதே இது வந்து ஒரு 4 இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட் கவரில் தான் இதை வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து அந்த நம்ம சார்கோல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம நல்லா தண்ணியில் வந்து குலுக்கி அதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் பேட்டரி வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கடுத்து வந்து ஊற்றலாம். இப்போ வந்து ஒரு 5 கப்பை வந்து நான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே, 5 கப் வச்சாச்சு. 1ல் கறி இருக்கிற மாதிரி வைக்கணும், 1ல் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். அதுக்கடுத்து இது வந்து இருக்கும் போல் 1ல் கறி வந்து வரணும், 1ல் அலுமினியம் ஃபாயில் வரணும். அதுக்கடுத்து இதில் வந்து
கறி இருக்கணும், அலுமினியம் ஃபாயில் இருக்கணும். அடுத்து அலுமினியம் ஃபாயில் இங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து வைக்கணும். அதுக்கடுத்து இங்கே கறி இருக்கா, இங்கே வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து வெளியே இருக்கிற மாதிரி வந்து வச்சிடணும், இது இந்த சைடு. அதுக்கடுத்து கறியை வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சணும். ஸோ இந்த மாதிரி தொடர் கனெக்ஷன் இது தான். ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சார்கோலை வந்து தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஊற்றினாலே போதுமானது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் வந்து ஊற்றியாச்சு. இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து உள்ளே வந்து முங்கலை, நம்ம லைட்டாக வந்து முக்கிற மாதிரி வந்து முக்கி விட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வந்து லைவாக செக் பண்ணி காட்டுறேன். ஒரு 20 வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதிலேருந்து மைனஸ், இதை வந்து ப்ளஸ், இதையும் இங்கே வந்து மைனஸையும் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 3.7 வோல்ட் கிடைக்குதுங்க நம்மளுக்கு. ஒரு 3.7 வோல்ட் பேட்ரி அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது நீங்களே லைவாக வந்து பாருங்களேன். இதை வந்து இங்கிட்ட வந்து வைக்கிறேன், இதை வந்து இங்கிட்ட வந்து வைக்கிறேன். நம்மளுக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து வச்சனுமே நம்மளுக்கு 3.7 வோல்ட்டு கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 3.8 நம்மளுக்கு வந்து நல்ல வோல்டேஜ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஏதாவது பல்ப் எரியுதா, அதுக்கடுத்து சின்னதாக ஏதாவது மோட்ரு வந்து ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்களேன், நம்மளுக்கு இத்தனைக்கும் வந்து கரியை யூஸ் பண்ணியே வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலாக வந்து ஒரு பேட்ரி மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. அதாவது இதில் வந்து நம்ம ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மின் அயனி, இன்னொன்று எதிர்மின் அயனியாக நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது சார்கோல் இதை வந்து ஊற்றுறது மூலமாக வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கிது. நம்ம சார்கோலையே வந்து தண்ணி கலக்காமல் வந்து அதை நார்மலாக தூள் பண்ணி இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணால் ஒரு பேட்டரி வந்து தயாரிக்க முடியும். சரி, ஓகே, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செட்டப்பும் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. வயரும் கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது போக சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். எதுக்காகனா, சால்ட் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கண்டக்ட் ஆகாமல் சில நேரம் இருக்கலாம். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் போல் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் வந்து இந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம்ல, அப்போயே வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம வந்து போல்ட்டுக்கு அதாவது இந்த கறிக்கட்டைக்கு பதிலாக செம்பு இதை கூட வந்து வைக்கலாம். செம்பு வச்சோம் அப்படின்னா இன்னும் எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தான் கிடைக்கும். நம்ம வந்து இது ஒரு கறியை யூஸ் பண்ணியே செய்கிறனால இந்த மாதிரி வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பல்பை வந்து எரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து இதுதான் இங்கிட்டு மைனஸ் இங்கிட்டு ப்ளஸ்ஸு. இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சேர்த்தாப்பில். இந்த மாதிரி சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இதை வந்து வைக்கலாம். சூப்பருங்க, எரியுதுங்க. பாருங்கள், வச்சனுமே எரியுது. இதை வந்து கொஞ்சம் இருட்டில் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், வச்சனையும் பாருங்கள் எரியும், நம்மளுக்கு நல்லாவே எரியும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து நல்லா வந்து லைட்டை வந்து எரிய வைக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்குது. சூப்பருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டரை வந்து ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன மோட்ரு வந்து எடுத்துக்கிறேன். அதையும் இதே மாதிரி வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்த வந்து முறுக்கி விட்டுட்டு அடுத்து இங்கே வந்து மைனஸில் வந்து இன்னொருக்க வந்து வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கிட்ட வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மோட்ரு வந்து சுற்றுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை நல்லா கொஞ்சம் முக்கி விட்டுக்கலாம். மோட்ரு வந்து சுற்றலைங்க. ஸோ 3.7 வோல்ட் கிடைக்கிது. ஆனால் வந்து ஆம்ப் வந்து அப்போனா கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அலுமினியம் ஃபாயிலுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அதாவது கொஞ்சம் போல்ட் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சுத்தம். லைட்டாக வந்து ட்ரை பண்ணுதுங்க. அப்படி அவங்க மூலம் வந்து அதை வந்து லைட்டாக மூவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இதை சுத்த வைக்க முடியல. சரி, ஓகே. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து வோல்டேஜ் வந்து நல்லா தாங்க கிடைக்கிது. 3.7 வோல்ட் இருக்குது. ஆம்பை மட்டும் நம்ம வந்து கூட்டுறதுக்கு வந்து வழி பார்த்தோம் அப்படின்னாலே இது வந்து நல்லா வந்து வரும். இப்போ வந்து நான் வோல்டேஜ் வந்து எதுவும் குறைஞ்சிருக்கா, அதே தான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வச்சாச்சு. இதில் வந்து இன்னொருக்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வைக்கணும். இது முங்கலை. இப்போ 2.7 2.8 கிடைக்குதுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 3.7 இருந்துச்சு. இப்போ
அண்ட் 8 வரைக்கும் கிடைக்குது. இன்னும் இது முக்க இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை கறிக்கட்டைனா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து உள்ளே கொஞ்சம் முங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கறிக்கட்டைக்கு பதிலாக செம்பை வந்து சுற்றி வந்து வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிடைக்குங்க. எனக்கு அது நல்லா தெரியும். எதுக்காக அப்படின்னா இது வந்து செம்பு கம்பியை முக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சால்ட் வாட்டர் பேட்டரியை வந்து ஆயிரும். ஏன்னா தண்ணி இருக்குது, நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக அதுக்கு பதிலாக செம்பு கம்பி நல்லா சுற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எப்படியோ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு பேட்டரி வந்து ஒர்க் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும். நம்ம அந்த கறி இருக்குது பார்த்தீங்களா, கறியில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து ஆக்சிஜன் இருக்கிறனால வந்து அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. ஸோ இங்கிட்ட வந்து நம்மளுக்கு கேத்தோட ஆனோன் மாதிரி வந்து நம்ம வந்து கறிக்கட்டையும் அங்கிட்ட வந்து அலுமினியம் ஃபைலும் வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஒரு பேட்டரி மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் ஆம்ப் வந்து கம்மியாக கிடைக்குது. வோல்டேஜ் வந்து 3.7 வோல்ட் கிடைக்குது. இதாவது கொஞ்சம் நம்ம பெரிய செட்டப்பாக வந்து பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு மோட்டரே ரன் பண்ண வைக்கிற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இதுக்கு இருக்கும். இது வந்து சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஒரு சின்னதாக வந்து ஒரு லைட்டை வந்து எரிய வச்சு நீங்கள் வந்து காட்டலாம். ஒரு எல்இடி இந்த சின்னதை பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு பேட்டரியை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இதே மாதிரி வந்து நம்ம கத்தாழை பேட்டரி, அதுக்கடுத்து வாழைப்பழ தோலை யூஸ் பண்ணி ஒரு பேட்டரி, அந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.